ஹாப்பி பர்த்டே காவேரி. தேங்க்யூப்பா. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? நான் தான் இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கேன். அப்பாக்கு ஒரு ஹக் கூட கிடையாதா? இன்னைக்கு காவேரி குட்டிக்கு 5th பர்த்டே. குட்டி பாப்பாவா அழகு பாப்பாவா இருந்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய பாப்பாவா ஆயிட்டீங்க. அப்ப நான் பிக் கேர்ள் ஆயிட்டேனாப்பா? ஆமாண்டா தங்கம். அப்பா உன்னை குட்டி பாப்பாவா தூக்கி வச்சிருந்தேன். இப்ப என்னடானா நீங்க ஸ்கூல் போற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. நான் ஸ்கூல் போணுமா? ஐயோ வேணாம்ப்பா, நான் போல. ஏன், என்னாச்சு? ஸ்கூலுக்கு போகணும்னா நான் பிக் கேர்ளாவே இல்ல, நான் பேபியாவே இருந்துக்கிறேன். அப்பதான் நான் வீட்லயே இருக்க முடியும். செல்லம், ஸ்கூல் போனாதான் காவேரி பாப்பா நிறைய படிக்கலாம், விளையாடலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நிஜமாவே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? ஆமாடா தங்கம். அப்பா உன்னை சேர்க்க போற ஸ்கூல்ல உனக்கு போரே அடிக்காது. பயங்கர ஜாலியா இருக்கும். எங்க இருந்தாலும் உங்க கூட இருந்தாதான் நிறைய ஹாப்பியா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஏன்னா நான் டாடியோட லிட்டில் பிரின்சஸ் இல்ல. எப்படி ஐஸ் வைக்கிற பாத்தியா? லிட்டில் ஃபிங்கர் ஐஸ் 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 வைக்கிறேன். ஐஸ் ஐஸ் ஐஸ். சரி, இன்னைக்கு உனக்கு பர்த்டேங்கறனால தாத்தா கோயிலுக்கு போலான்னு சொன்னாரு. சீக்கிரமா பிரஷ் பண்ணி குளிச்சு ரெடி ஆகலாமா? ரெடி ஆகலாம். வாங்க 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 வாங்க. காவேரி குடிச்சாச்சு. இது காவேரிக்காக அப்பா வாங்கின பர்த்டே கிஃப்ட். எப்படி இருக்குப்பா? சூப்பரா இருக்குடா. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. அதுவும் எனக்கு பிடிச்ச கலர்லயே ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க. நான் இந்த ட்ரெஸ்ஸ போட்டு கோயிலுக்கு வரவா? போட்டுக்கடா, அதுக்கு தானே அப்பா வாங்கி கொடுத்துருக்கேன். சரி, நானே போட்டு விடுறேன். நம்ம அப்படியே கோயிலுக்கு போயிடுவோம். காவேரி பாப்பா ரெடி. அப்பா, தாத்தா கிட்ட போய் இந்த புது ட்ரெஸ்ஸ காட்டலாமா? ஓ, காட்டலாமே. வாங்க 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 போலாம். வாங்க 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 போலாம். வாடிய ராசாத்தி, வா 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 வா. தாத்தா பாரு, ஹாப்பி பர்த்டே காவேரி குட்டி. தேங்க்யூ தாத்தா. தங்க மயிலு தாத்தா. ஹாப்பி பிறந்த நாள் காவேரி அம்மா. செல்வி, ஒன்னு ஹாப்பி பர்த்டே சொல்லு, இல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கன்னு சொல்லு. ரெண்டுமே இல்லாம ஹாப்பி பிறந்த நாள் என்ன அர்த்தம்? என்னையா நீங்க சொன்ன மாதிரி நானும் பாப்பாவுக்கு இங்கிலீஷ்லயே வாழ்த்து சொல்லலாம்னு முயற்சி பண்ணேன். ஆனா அந்த வார்த்தை தான் வாய்க்குள்ள வர மாட்டேங்குதுயா. இந்த படிப்பறிவு இல்லாதவளுக்கு எப்படி சொல்ல வருமோ அப்படித்தானே சொல்ல வரும். அதான் உளறிட்டேன். ஐயோ செல்வி ஆண்டி, இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் ஈஸி, கஷ்டமே இல்ல தெரியுமா? நீங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கிறப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரேன். சரி தங்க குட்டி. தங்கமே, உங்க அப்பா இந்த வாரம் தான் உன்னை முதல்ல ஸ்கூல்ல சேர்க்கறதா இருக்கான். நீ ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா சேர்றதுக்கு முன்னாடியே வீட்டுல செல்விக்கு டீச்சர் ஆயிட்டியா? ஆமா. என்னங்கய்யா, பாப்பாக்கு தெரிஞ்சது பாப்பா எனக்கு சொல்லி கொடுக்குது. ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா அங்க சொல்லி கொடுக்கறதே எனக்கு வீட்லயே வந்து சொல்லி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் உங்க வீட்டுல படிக்காத வேலைக்காரியா நான் இருந்தேன். இதுக்கப்புறம் பாருங்க, படிச்ச வேலைக்காரியா நான் இருக்க போறேன். ஏயா, உங்க வீட்டு வேலைக்காரி மத்த வீட்டு வேலைக்காரி மாதிரி இல்லாம படிச்ச புத்திசாலியா இருந்தா உங்களுக்கு பெருமை தானையா? ஆமா ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பெருமை தான். காவேரி, இதே மாதிரியே என்னைக்கும் நீ சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும். அது அந்த தாத்தாவோட ஆசை. ஓகே தாத்தா. உன் பர்த்டேக்காக கோயில்ல அன்னதானத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். அதனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு சீக்கிரமா கோயிலுக்கு போகணும். ஓகே தாத்தா, போலாமா? அதுக்கு முன்னாடி கேக் கட் பண்ணிடலாமா? ஓகே, வாடா. 10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே. ஹாப்பி பர்த்டே போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே. யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுற தோத்தோவா உனக்கு காட்டுமா? சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரட்டுமா? நேத்து ஒருத்தர பார்த்தோம். பாட்டுனா புது பாட்டுனா. என்னடி ஏமா பாட்டி, எதுக்கு பாட்டு ஆஃப் பண்ணீங்க? வீடான வீட்டுக்குள்ள என்னடி இப்படி 2 பேரும் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? ஓ, 2 பேருக்கும் போர் அடிச்சது, அதான் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம பாட்டு
ஆன் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு போங்க பாட்டி. போங்க போங்க பாட்டி, 4 சாத்து சாத்தனன்னு வச்சுக்கோ. சித்தியும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்துட்டா போதுமே, ஒரே அராஜகம் தான். இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும், சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொன்னா இங்க என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா நீ? டைம் ஆச்சு, கிளம்பு, வா போலாம். மா இன்னும் 2 நாள் சித்தி கூட இருந்துட்டு போலாமா? எக்ஸாம் முடிஞ்சு 1 மாசம் லீவுக்கு இங்கே இருந்தாச்சு. நாளைக்கு ஸ்கூல் திறக்குது, நம்ம ஸ்கூலுக்கு போகணும். நாளைக்கு நம்ம போயிட்டு அடுத்து ஏதாவது 2-3 நாள் லீவ் கிடைச்சா வரலாண்டி. சித்தி நீயும் எங்க கூட கொடைக்கானல் வந்துறேன். அது சரி வராதுடா. அம்மா தான் உன்னை அடுத்த லீவுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல. அடுத்த லீவ் எப்ப வரும்? அதெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள வந்துரும். கங்கா, சாப்பாடு தயாராயிருச்சு, சாப்பிட்டு கிளம்பலாம்ல? இல்லம்மா, குமரன் மாமா மதியத்துக்கு மேல அங்க டெய்லர் கடையில வேலை இருக்கு, நீ இப்ப வந்தாதான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல சரியா பிக்கப் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அதனால நான் இப்ப கிளம்புனாதாம்மா சரியா இருக்கும். எங்க இருக்காருன்னே தெரியாம இருந்த உன் புருஷன் இப்ப கொடைக்கானல்லயே சொந்தமா டெய்லர் கடை ஆரம்பிச்சு தொழிலும் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அதுவே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் கங்கா. ஆமாக்கா, உண்மையை சொல்லணும்னா நம்ம வீட்ல உன்னை பாத்துக்கிட்டதை விட குமரன் மாமா தான் உன்னை ஓஹோன்னு பாத்துக்கிறாரு. மா மா ஏய், சித்தி வந்துட்டாங்க, சித்தி எவ்வளவு வந்துட்டாங்க. என்னங்க யாரையுமே காணோம்? அத்தை, அம்மா வா யமுனா, வாங்க மாப்ள. வாங்க நிவின். Hi. ஹாய் யமுனா. ஹாய். பாலு, Hi. இங்க வாடி, இங்க வாடி. அம்மா. நீ என்னக்கா கையில பையோட நிக்கிற? ஊருக்கு ஏதாவது கிளம்பிட்டியா என்ன? ஆமாண்டி, இவ லீவுக்கு வந்தோம். நாளைக்கு ஸ்கூல் ரீஓபன் ஆகுதுல்ல, அதான் கிளம்பிட்டோம். அப்ப சரியான நேரத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டுட்டு கிளம்புங்க. சந்தோஷமான விஷயமா? என்ன மாப்ள? யமுனா, அது என்னன்னு நீயே எல்லார்கிட்டயும் சொல்லு. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நல்ல ரேங்கிங்ல பாஸ் ஆகி போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்லமா, இப்ப எனக்கு போஸ்டிங் போட்டுட்டாங்க. அப்படியா? ஆமாக்கா, திருவள்ளூர்ல சப் கலெக்டரா போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஓ சூப்பர் யமுனா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்க்கா. பாத்தியாக்கா? தேங்க்யூக்கா. கலக்கு. ரொம்ப சந்தோஷம்டி. ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னு நீ எடுத்த முயற்சியும் அதுக்கு நீ பட்ட கஷ்டமும் வீண் போகலடி. நீ நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரியே உனக்கு கை கூடட்டும். அப்புறம் நிவின், உன் ஆளு சப் கலெக்டரா இருக்கா? ட்ரீட்லாம் எதுவுமே கிடையாதா? ட்ரீட் தானே, என்ன வேணும்னு சொல்லுங்க, செஞ்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாப்ள, எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு? ஏய், உனக்கு ட்ரீட் தானடி வேணும்? அவ சப் கலெக்டர் ஆனதுக்கு நான் வீட்ல கேசரி பண்ணி தரேன். ஏய் கங்கா, நீயும் இருந்து சாப்பிட்டு போடி. ஆஹா, இல்லம்மா, நான் இப்பவே கிளம்புனாதான் சரியா இருக்கும். அம்மா பாட்டி கேசரி செய்றாங்க, சாப்பிட்டு போலாமா? ஏண்டி, நீ இதுக்கு முன்னாடி கேசரியே சாப்பிட்டது இல்லையா? வீட்டுக்கு வா, நான் செஞ்சு தரேன். மா, நான் கிளம்புறேம்மா, வரேன்டி, உடம்ப பாத்துக்க. எம்னா, வரேன்டி. பாய். நானே உங்களை கார்ல பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேங்க. இல்ல நிவன், ஆட்டோ சொல்லிட்டேன், அது வந்துருச்சு, அதுல போய்க்கிறோம். சரி, ஓகே. வாடி. பாய் பாட்டி. போயிடு செல்லம். சித்திக்கு சொல்லு. மிஸ் யூ சித்தி. மிஸ் யூ டூ. சீக்கிரமா அடுத்த லீவுக்கு வாங்க, சரியா? சரியா பாட்டி. வா போ, வாமா போ. பேரு நட்சத்திரம் சொல்லிடலாம். யார் பேர் கர்ச்சனை? காவேரி. காவேரி மகாநட்சத்திரம். மகாநட்சத்திரம். சிம்மராசி. சக குடும்பானாம் தொட்டு கும்பிடுங்க. சக குடும்பானாம் சகல சௌபாகியம் ஆயுள் ஆரோக்கியம் தன சம்பத்து தானியம் தன தானியம் சகல ஐஸ்வர்யம் தொட்டு கும்பிடுங்கம்மா. சகல சௌபாகியம் ஆயுள் பிராப்திரஸ்தோ. சாமி, இன்னைக்கு என் பேத்திக்கு பிறந்த நாள், அதனால கோயில்ல பிரசாதம் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். நீங்க தான் பிரசாதம் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்களா? தர்மகர்த்தா சொல்லியிருந்தாரு என்கிட்ட. பிரசாதம் அப்பவே ரெடி ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டு வர சொல்றேன். நீங்களே அதை உங்க கையால எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ரொம்ப நல்லது சாமி. சரி, இந்தமா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்யா. இன்னைக்கு என் பேத்திக்கு பிறந்த நாள், அதனாலதான் இந்த அன்னதானத்தை நாங்க இங்க பண்றோம். நீங்க எல்லாரும் என் பேத்தி 100 வருஷம் வாழணும்னு மனசார வாழ்த்தணும். அந்த கடவுள் புண்ணியத்துல உங்க பேத்தி எந்த குறையும் இல்லாம 100 வயசு நல்லா இருப்பாயா. ரொம்ப சந்தோஷமா. புள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதுண்டா போதுண்டா செல்லக்குட்டி. ஹலோ, ஹாப்பி பர்த்டே. ஐயோ மன்னிச்சிருங்கய்யா. ஐயா மன்னிச்சிருங்கய்யா. வரங்கய்யா. நீங்க போங்க. தாத்தா, நல்லா கரையாயிடுச்சு. போய் வாச பக்கம் தண்ணி இருக்காங்க, வேணா அலம்பிட்டு வந்துடுறேன். நான் வேணா கூட வரேன். இல்லப்பா, நான் போயிட்டு வந்தேன். நீங்க இந்த பிரசாதம் கொடுங்க, வேலையை பாரு. நான் பாத்துக்கிறேன். சுந்தரையா, எப்படியா இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு? நல்லா இருக்கு. ரொம்ப